Welcome back, everyone. Welcome to Untold Story. I'm your host, Moni. This is 10th episode of Untold Story. I'm really thankful and grateful for all the love and support. இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த அத்தனை அன்புகளுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. கன்சிஸ்டண்டாக இருக்க ட்ரை பண்ணுறேன் இல்லை, நான் கன்சிஸ்டண்டாக இருக்கேன். பிகாஸ் தட்ஸ் ஆல் ஐ கேன் டூ ஃபார் யூ கைஸ். இவ்வளோ சப்போர்ட் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. யா ஓகே, இதுக்கு முன்னாடி இந்த டாபிக் போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். என்னடா கொஸ்டின்லாம் என்கிட்ட கேட்பியா, நீ பேசுறது தான் நம்ம வேலை அப்படின்னு கேட்காதீங்க. ஒரு சின்ன கொஸ்டின் என்னன்னா, ஹவு ஆஃபன் டு யூ ஃபைண்ட் யுவர் செல்ஃப் மோர் கன்சர்ன் வித் ஹவு யூ பர்சீவ்ட் பை அதர்ஸ்? இந்த கொஸ்டின் ஞாபகம் வச்சுக்கோங்க. சிம்பிளாக சொல்லணும்னா, மற்றவங்க நம்மளை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு நீங்கள் எவ்வளோ ஆஃபனாக திங்க் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சருக்கு வந்து நம்ம கடைசியாக சொல்லுவோம். இப்போ நான் வந்து ரீசெண்டாக யூ கைஸ் நோ, என்னோட லாஸ்ட் எபிசோட் கேட்டிருந்தீங்கன்னா யூ கைஸ் நோ, நான் வந்து காரைக்குடிக்கு வந்து ஒரு என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் வெட்டிங்காக நான் போயிருந்தேன். ஸோ அங்கே நான் போகிறப்ப தான் எனக்கு வந்து ஐ ஃபவுண்ட் திஸ். அங்கேருந்து தான் ஐ ட்ரோவ் த இன்ஸ்பிரேஷன் ஃபார் திஸ் எபிசோட். என்ன சார் எங்கே போனாலும் ஏதோ ஒரு டாபிக் எடுத்து வந்துட்டு இன்ஸ்பிரேஷன் டாபிக் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்காதீங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் பேசும்போதும் அவ்வளோதான், இதை பற்றி பேசிட்டோமா, இதை பற்றி ஒரு டாப்பிக்காக போட்டுருவோம் அப்படின்னு ஜாலியாக சும்மா சொல்லிட்டு இருந்தாங்க. சி, தட் இஸ் நாட் அன்டோல்ட் ஸ்டோரி. இஸ் நம்ம பேச தயங்குற, பேச ஒரு டேபுவாக இருக்க, ஒரு ஹெசிடேட் பண்ணுற ஒரு டாபிக் பற்றி ஓப்பனாக பேசுகிற ஒரு பாட்காஸ்ட் தான் அன்டோல்ட் ஸ்டோரி. ஸோ நான் எல்லாத்தையும் நான் பாட்காஸ்டாக பண்ணி நான் உங்களுக்கு வந்து உங்களையும் டார்ச்சர் பண்ண மாட்டேன். ஸோ இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோன்னா, கேப்சரிங் மிஸ்ஸஸ் லிவிங், கேப்சரிங் த மொமெண்ட் இஸ் லிவிங் த மொமெண்ட். நான் எதை பற்றி பேச போகிறேன்னு ஒரு ஐடியா ரஃபாக உங்களுக்கு வந்திருக்கலாம். என்னன்னா, இந்த மாதிரி எனக்கு வந்து ஒன் டே எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் ஸ்டேவை அப்படின்னு வந்து இந்த பிளான்ஸ்லாம் போட்டுட்டு இருந்தப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டப்போ எதுக்கு அப்படின்னு நான் கொஞ்சம் பேசிகிட்டு இருந்தேன். கொஞ்சம் ஹெசிடேட்டாக ஃபீல் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். எதுக்கு ஒன் டே எக்ஸ்டெண்ட் பண்ணணும், ஆஃபீஸ் லீவ் போடணும், நிறைய கமிட்மெண்ட்ஸ்லாம் இருக்கே அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் சொன்னால், நான் வந்து காரைக்குடி நிறைய வந்து ஃபேமஸான பிளேசஸ்லாம் இருக்குது, டெம்பிள்ஸ் நிறைய இருக்குது, போகலாம் அப்படின்னு சொன்னான். எனக்கு வந்து அப்போ சடனாக தோணுச்சு, போகலாமே, குட் ஐடியா. ஏன்னா வந்து நான் ஐ க்ரோ அப் லிசனிங் டு இந்த 9 கோலும் ஒன்றாய்க்கான பிள்ளையார் பட்டு வர வேண்டும் அந்த சாங்லாம் வந்து நான் கேட்டு வைப் பண்ணியிருக்கேன். என்னடா சாமி பாட்டு வைப் பண்ணியான்னு கேட்காதீங்க, அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ போட்டாலும் நான் கேட்பேன். ஸோ அந்த மாதிரி வந்து பிள்ளையார்பட்டி, ஓகே பிள்ளையார்பட்டி போகிறோன்னா ஓகே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டேன். தேர்ட் டே எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி டெம்பிள்லாம் போயிட்டு அங்கே நான் பண்ணது தான் ஒரு ஆச்சரியமான விஷயம். என்னன்னா, ஐ லவ் டேக்கிங் லேண்ட்ஸ்கேப் பிக்சர் எடுக்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் ஐ கேன் கேப்சர் மோர் டீட்டெயில்ஸ். எனக்கு வந்து பார்க்கவே எனக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் லேண்ட்ஸ்கேப் பிக்சர்ஸ்லாம். பட் என்னன்னா, இந்த மாதிரி குன்றக்குடி பிள்ளையார்பட்டி முடிச்சு குன்றக்குடி போனப்பையும் நான் நிறைய பிக்சர் எடுத்துட்டு ஸ்பெசிஃபிக்காக நான் இன்ஸ்டாகிராமுக்காக போர்ட்ரேட் பிக்சர் எடுக்க ஆரம்பித்தேன். இதை பற்றி நான் வந்து நானும் இன்னொரு ஃப்ரெண்டும் நான் பேசிகிட்டு இருந்தோம். இந்த மாதிரி நான் கோயிலுக்கு போனேன், ஐ ஃபெல்ட் வெரி குட் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி இந்த டாபிக் பற்றி நான் பேசினோம். என்னன்னு தெரில, நான் எனக்கு வந்து அந்த மொமெண்ட்டை நான் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். சடனாக வந்து ஒரு தாட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறது, என்ன எப்படி அந்த தாட் வந்துச்சுன்னு தெரில. ஓகே, இன்ஸ்டாக்காக ஒரு பிக்சர் எடுக்குன்னு சொல்லிட்டு போர்ட்ரேட் எடுத்தேன் அப்படின்னு சொன்னான். அப்போ நான் சொன்னேன், அவளை அதான் சொன்னா, ஆமா நான் ரீசெண்டாக ஒரு பார்க்குக்கு போயிருந்தேன். அங்கே வந்து வந்தவங்க எல்லாருமே வந்து they started taking pictures rather than enjoying the present moment. அதை வந்து அவங்க எதுக்காக எடுக்கிறாங்கன்னு தெரியாது. ஃபியூச்சருக்கு நான் வந்து நாளைக்கு நான் எடுத்து பார்த்தா எனக்கு நான் இங்கே போனேன் ஞாபகம் இருக்கு இல்லை, சரி ஓகே, இன்னைக்கு நீங்க வந்தது ஞாபகம் இருக்கா, இன்னைக்கு எதுக்கு வந்த ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து ஃபர்ஸ்ட் நம்மளை கேட்டுக்கணும் அப்படின்றது என்னோட தாட்னு வச்சுக்கோங்க. எனக்கு வந்து நான் ஃபோட்டோஸ் எடுக்கிறேன், ஃபியூச்சருக்காக எடுக்கிறேன், நான் ஒரு இடத்துக்கு போகிறது மற்ற சோஷியல் மீடியாவுக்காக எடுக்கிறேன்னா, உங்களுக்கு அந்த வந்து நீங்கள் அங்கே போகிறதே அந்த மொமெண்ட்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதான். பட் நீங்கள் மற்றவங்க அந்த மொமெண்ட்டை வந்து உங்களால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறது வந்து இட்ஸ் இஸ் ராங் அப்படின்றது தான் என்னோட தாட். த ப்ரெஷர் டு அப்பியர் கரெக்ட் தான் வந்து இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டாக நான் பார்க்குறேன். ஏன்னா பிகாஸ் வி ஆர் புட்டிங் ஸோ மச் எஃபர்ட், கரெக்டாக இருக்கணும். நான் ஐம் லிவிங் மை டே, ஐம் லிவிங் மை மூமெண்ட் அப்படின்னு ஒரு ஷோகேஸ் பண்ண, ஒரு ப்ரொஜெக்ட் பண்ண தான் நம்ம வந்து ட்ரை பண்ணுறோமே தவிர வி ஆர் நாட் ஆக்சுவலி லிவிங் த மூமெண்ட். இப்போ வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போகும்போதுமே நம்ம வந்து அவங்களோட ஹாப்பியாக ஒரு மூமெண்ட் கிடையவே கிடையாது. ஒரு ஜென்யூனான கான்வர்சேஷன் வச்சுக்கிறோமானா கிடையவே கிடையாது. ஸோ மீட் பண்ணிட்டோம்,
ஓகே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னா கெட் டுகெதர் பண்ணோம் அப்படின்னு நம்ம மற்றவங்களுக்கு காட்டுறதுக்காக நம்ம ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோம், அதை நம்ம ஷேர் பண்றோம், அதை 4 பேர் பார்க்குறாங்க. ஓகே அவங்க வந்து ஓகே திஸ் கை இஸ் ஹேவிங் இஸ் மொமெண்ட், ஹேவிங் இஸ் பெஸ்ட் லைஃப் அப்படின்னு நம்மளை பற்றி நினைக்கிறாங்க அப்படின்ற ஒரு அல்ப சந்தோஷத்துக்காக நம்ம இதை பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதோட பெரிய இம்பாக்டா என்னன்னா, இதுக்கு முன்னாடி இன்னொரு குட்டி ஸ்டோரி சொல்றேன். என்னன்னா இதை பத்தி நான் பேசிக்கிட்டே இருக்கும்போது நான் அந்த ட்ரிப்ல ஒரு சம்பவம் பண்ணேன். என்னன்னா என்னோட எக்ஸ் கிரஷ் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. என்னது கிரஷ்ல எக்ஸா அப்படின்னு கேட்காதீங்க, எனக்கு ஆமா கிரஷ்ல நான் எக்ஸ் வச்சிருக்கேன். ஸோ என்ன டூ மச்சா எக்ஸ்போஸ் ஆகணும் பப்ளிக்கா, பரவாயில்ல நம்ம ஆடியன்ஸ் தானே, ஓகே என்ன ஜட்ஜ் பண்ணாதீங்க, ஜட்ஜ் பண்ணலாம், ஐ டோன்ட் கேர், ஓகே. ஸோ போட்டிருந்தா அப்போ நான் சொன்னேன், இதே மாதிரி நான் அந்த இடத்துக்கு போறேன், நீ எடுக்கிற, நான் நடிக்கிறேன்ற மாதிரி. இதே மாதிரி நான் வந்து நெக்ஸ்ட் இயர்க்குள்ள நான் அந்த இடத்துக்கு போறேன், இதே பிளேஸுக்கு நான் போவேன், இதே மாதிரி ஸ்டோரி போட்டு இதே சாங் செலக்ட் பண்ணி நான் போடுறேன், நீ பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இதெல்லாம் நான் கனெக்ட் பண்ணி ஐ கனெக்டட் ஆல் தி டாட்ஸ். இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது தான் சப்கான்சியஸா நான் வந்து எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கேன். மற்றவங்க என் ஃப்ரெண்டு அந்த ஸ்டோரியை சொல்லும் போதும் மற்றவங்களும் எவ்வளோ சப்கான்சியஸா இந்த சோசியல் மீடியாவில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கும். நம்ம வந்து ஒரு ஆக்சுவலா மற்றவங்களை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறோம், மற்றவங்களுக்காகவும் நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறோம். நம்ம வந்து அந்த மொமெண்ட்டை என்ஜாயே பண்றது கிடையாது. இப்போ நான் ஒரு பிளேஸுக்கு போறேன்னா அந்த பிளேஸ் எதுக்கு போறணும், அந்த ஆக்சுவல் மீனிங் என்ன, நான் வந்து என்ஜாய் பண்ண போறேன், அந்த மொமெண்ட்டை நான் ஃபீல் பண்ண போறேன். எனக்கு கோயிலுக்கு போனா அங்க இருக்க சைலன்ஸ் பிடிக்கும், அங்க இருக்க எனக்கு அந்த ஆக்சுவலா அங்க இருக்க வைபே எனக்கு பிடிக்கும். பட் அதெல்லாம் நான் என்ஜாய் பண்ணனா இந்த டைம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐ மிஸ்ட் அவுட் சம்திங். எனக்கு ஃபுல்லா நான் எக்ஸ்பீரியன்ஸே பண்ணல இந்த 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 விசிட் டெம்பிள் விசிட்ஸ் எல்லாமே. பட் அதேதான் ஒரு பார்க்குக்கு போறனாலோ ஆர் when you are going for a trip, எதுக்காக போனோமோ அதை ஆக்சுவலா வந்து நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்றதான் என்னோட பாயிண்ட்டும் சரி. பி ட்ரூ டு யுவர் செல்ஃப். மற்றவங்களுக்காக வாழணும் அப்படின்றதெல்லாம் தூக்கி போட்டு, மற்றவங்க நம்மளை எப்படி பார்க்கணும் அப்படின்றது எல்லாத்தையும் தூக்கி போட்டு, ஒரு கான்ஃபிடென்ட்டா திஸ் இஸ் மீ, எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு கிளியர் கட்டா ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு, கிளியர் கட்டா ஒரு பாயிண்ட் ஆஃப் கிளாரிட்டி உங்களுக்கு இருந்துச்சு ஹூ யூ ஆர் அப்படின்னா, யூ வில் ஸ்டார்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தீஸ் திங்ஸ், தீஸ் ஸ்மால் திங்ஸ். ஏன்னா இதை கொண்டு போய் செல்ஃப் கான்ஃபிடென்ஸோட கனெக்ட் பண்றேன்னு நினைக்காதீங்க. திஸ் இஸ் ஆல் ரியலி கனெக்டட். So if you don't care about what others think about you, how others perceive you அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, you don't care about all these things. ஒரு சோஷியல் ப்ரெஷருக்காக, சோஷியல் மீடியா ப்ரெஷருக்காக நீங்கள் வந்து இதெல்லாம் நீங்கள் பண்ண மாட்டீங்க. ஆக்சுவலி ஸ்டார்ட் என்ஜாயிங் த மொமெண்ட் wherever you go. So all I'm saying is explore places, enjoy the experience, live the moment, don't capture the moment. It's all I'm saying. That's it I want to talk about. I'll see you with another useful topic next week. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது yours Muni. Thank you for the support and love you guys. Bye.